கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். என்ன ஃபினான்ஷியல் இயர், ஒரு புதிய ஆண்டுக்குள்ள புதிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக தேவன் நம்மை நடத்த போகிறார். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் தேவனுடைய நாமத்தினாலே ஆல் நேஷன் ஹவுஸ் சப்ஸ்கிரைப் பிரேயர் சார்பாக உங்களை வரவேற்கிறோம். இப்போ கூட நம்ம ஜெபித்து இந்த ஆராதனை நம்ம ஆரம்பிக்கலாம். மத்தியில் இருக்கிற பாஸ்டர் தீமோத்தேயு அவர்கள் வந்து ஜெபித்து இந்த ஆராதனை ஆரம்பிப்பார்கள். Shall we all pray? Lord, we thank you, we praise you for this morning you have given to us. Help us to experience your new mercies today, this week, this month, this financial year. Day after day, how you have been taking care of us all these years. We thank you for your great love with which you loved us. We thank you. We have tasted and seen that the Lord is good. We thank you that you are so involved in our day-to-day affairs. Even in small matters, you take care of us. The God of the universe is intricately involved in every area of our lives. And so we thank you. We thank you for enabling every one of us to be able to come to your presence this morning. Oh Lord, we thank you. In your presence there is fullness of joy. At your right hand there are pleasures forevermore. Even as we look forward to hear from you this morning, reveal yourself to us. We thank you. You have words of eternal life. Your words, they are spirit and they are life. They quicken us. And so we thank you for all the blessing that is there in your word. We thank you. We thank you. We thank you. Even as we delight in you, as we meditate in your word, we pray that you may bless us. Everything we do, whatever we do, let it prosper in this new year. And that is your desire, and so we thank you. We thank you. In Jesus' precious name we pray. Amen. Amen. நாம் தேவனை துதித்து நம்ம ஆராதிக்க போகிறோம். நம்ம கோயில் டீம் வந்து இப்போது ஆண்டவரை துதிப்பார்கள். Hallelujah. 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 சங்கீதம் 27 இவ்வாறு இருக்குது. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் என்ன பண்ணுறாங்களாம், ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறாளாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம் தேவனுடைய நாமத்தை குறித்து சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நம்ம கைகளை தட்டி நம்ம ஆண்டவரை மேன்மை பாராட்டலாம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நாம் ஜீவிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம்.
கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். வாலாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். வாலாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அல்லேலூயா. நன்மைகள் நமக்கு அதிகமாய் செய்திருக்கிறார். அதனால தான் நம்ம காலையிலே வந்து அவரை துதிக்க வந்திருக்கிறோம். மறுபடியும் நம்ம அவரை துதித்து பாடலாம். கடந்த ஆண்டெல்லாம் கண்மணி போல் காத்தீரே, கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல் காத்தீரே, புதிய நாள் தந்து புதுமைகள் செய்பவரே, புதிய ஆண்டு தந்து புதுமைகள் செய்பவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகிறேன், உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகிறேன். உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானேன், உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானேன். நன்மைகளின் நாயகனே, நன்றி
சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, கர்த்தர் கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தீர். கர்த்தர் கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தீர். அநேகர் அறிக்கையிட அப்பா நீர் கிருபை செய்தீர். அநேகர் அறிக்கையிட அப்பா நீர் கிருபை செய்தீர். நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, உண்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, எப்சிபா என்றழைத்து என் மேலே பிரியமானீர். எப்சிபா என்றழைத்து என் மேலே பிரியமானீர். பியூலா என்றழைத்து மணமகளாக்கி விட்டீர். பியூலா என்றழைத்து மணமகளாக்கி விட்டீர். நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, இயேசுவுக்கு சித்தினாய் இன்றோடு முடிந்தது. இயேசுவுக்கு சித்தினாய் இன்றோடு முடிந்தது. ரெகோபோத் தொடங்கியது, தடைகளும் நீங்கியது. ரெகோபோத் தொடங்கியது, தடைகளும் நீங்கியது. நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. அப்படி எழுது கொண்டு ஆண்டவர் அப்படி நம்ம துதிக்கலாம். இது ஒரு ஃபைனான்ஷியலுடைய தொடக்கம். நமக்கு எல்லா நாளுமே நமக்கு ஒரு புதிய நாள் தான். புதிய நாளுக்குள்ளே நம்மளை நடத்துகிற தேவன், புதிய ஒரு நாட்களுக்குள்ள, ஆண்டுக்குள்ள, விசேஷத்துக்குள்ளே நடத்துகிற தேவன், புதிய அற்புதத்துக்குள்ளே நடத்துகிற தேவன். இம்மட்டுமாய் நடத்தினவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். அப்பா நன்றி அப்பா, நீங்கள் எங்களை இம்மட்டுமாய் நடத்துவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆனாலும் எங்களை நடத்தி வந்தீங்களே, அதற்காக நன்றி. எஸ் மை லார்ட், எஸ் மை லார்ட், நன்றி அப்பா, நன்றி அப்பா. எஸ் மை லார்ட், ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆமராஜா தகப்பனை எல்லாவற்றையும் நாங்கள் மறந்து உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். எஸ் மை லார்ட், ஒரு கரை திரை இல்லாமல் எங்களை நாங்கள் முழுவதுமாக உங்களிடத்தில் வந்திருக்கிறோம். நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அப்பா எங்களை நீக்கி சுத்தப்படுத்தி மட்டுமாய் அழைத்த தேவன் ஆமராஜா உண்மை உள்ளவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ராஜா. எங்கள் வாக்குத்தத்தங்கள் நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததெல்லாம் நீங்கள் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறீங்க ராஜா. எஸ் ஆமராஜா, காற்றையும் காணலை, மழையும் பார்க்கல, எங்களுடைய பள்ளத்தாக்கள்லாம் நிரப்பப்பட்டதே, அதற்காக நன்றி அப்பா. எஸ், நாங்கள் கடந்த நாட்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ராஜா. அப்படி கடந்த வருடத்தை நினைத்து பார்க்கிறோம். நாங்கள் எப்படி இருந்தோம், இந்த நாட்களை இப்போ எப்பொழுது எங்களை எப்படி வைத்திருக்கிறீர்கள் ராஜா தகப்பனே. எஸ், வெறும் வெறும் கோலும் கையுமாக வந்த எங்களை நீங்கள் இரு பரிவாரங்களுக்கு அதிபதியாக்கி இருக்கிறீங்களே, பல பரிவாரங்களை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்களே, அதற்காக நன்றி, அதற்காக நன்றி அப்பா தகப்பனே. ஆமராஜா ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி 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 தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. தேங்க்யூ 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 அப்பா, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எஸ் மை லார்ட். ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, நீரே உண்மையுள்ள
பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். எல்வலாம் நீரே, உமக்கு ஆரம்பமில்லையே. எல்வலாம் நீரே, உமக்கு முடிவொன்றுமில்லையே. எல்வலாம் நீரே, உமக்கு ஆரம்பமில்லையே. எல்வலாம் நீரே, உமக்கு முடிவொன்றுமில்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே. உமக்கு உருவங்கள் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே. உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். ஆகார் அந்த பாலைவனத்தில் இருக்கும் பொழுது அவளை கண்ணோக்கி பார்க்கிறார். அந்த இடத்துல ஒரு நீரை ஜீவன் நீரூற்று கொடுத்தார். அதே மாதிரி ஆபேலுடைய இரத்தத்துக்கும் அதிகமாக சத்தம் ஓடுகிற நம்முடைய தேவனுடைய இரத்தம் நமக்காக இருக்கிறது. அவர் தன்னுடைய ஆத்தும பாரதனுடைய அந்த அந்த பெலனை பார்க்குறார் ஆண்டவர். அப்படிதான் நம்மளை மீட்டு கொண்டார். ஓ ரீபா, நம்ம விலையேறப்பெற்ற ஒரு பெரிய ஒரு பொருளை கொடுத்து நம்மளை வாங்கியிருக்கிறார். ஓ ஷா பிராதனா ஹரா காதரபா எஸ் மேனர் ஓ ஷாம் ரே ஹதனமரா. அப்படிதான் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார். அப்படிதான் ஒரு நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அப்படிதான் கொடுக்கிறார். அந்த வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால கிடைக்கப்பட்ட அந்த வாக்கு தத்துவம் ரொம்ப வெளியேறப்பெற்றது. நிச்சயமாகவே நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஓ கைகளை தட்டி நம்ம அவருக்கு நன்றி செலுத்திய பாடலாம். ஓ ஷாபரா காதனா மரா காதனா. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கிறதே. வாக்கு தத்தங்கள் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கிறதே. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கிறதே. வாக்கு தத்தங்கள் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தெய்வமாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுமே. அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். அப்படி கையில வீழ்த்தி நம்ம அப்படி சொல்லலாம். ஆமென் ஆண்டவரே, நீங்க சொன்ன எல்லா வாக்கு தத்தங்களுக்கும் ஆமென் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆம் என்றும் ஆமென் என்றும் கிறிஸ்து இயேசுக்குள்ள எல்லா வாக்கு தத்தங்களும் இருப்பதற்காக நன்றி அப்பா.
இயேசு எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவ்வாறே நிறைவேற்றினதற்காக நன்றி அப்பா. ராஜா, நீங்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய அதிசயமான காரியங்களாக எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி அப்பா. எங்கள் இந்த வயசில் இந்த ஏஜில் எங்களுக்கு நடக்குமா என்று நினைக்கிற காரியங்கள் எல்லாம் நீங்கள் நடத்தி இருக்கிறீங்க ராஜா. காலத்துக்கு அப்பாற்பட்ட தேவனை உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மிடத்தில் நாங்கள் சரண்டர் ஆகிறோம் ராஜா, சரண்டர் ஆகிறோம், முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. ஆவி ஆத்மா சரீரத்தோடு ராஜா இந்த வேலையில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ராஜா. முழு இருதயத்தோடு, முழு ஆன்மா, முழு வெள்ளத்தோடு உண்மை நாங்கள் நேசிக்கிறோம் அப்பா, நேசிக்கிறோம் ராஜா. தகப்பனே, ஒன்றும் இல்லாமல் இருக்கையில் எங்களை நேசித்த தேவன் இந்த நாட்களில் எங்களை இன்னும் அதிகமாய் நேசிப்பதற்காக நன்றி அப்பா. எஸ் மேலா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எஸ், ஒரு ராஜா தகப்பனே, பரத்திலிருந்து அப்படி சொந்த குமாரனையே எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க. மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று ராஜா நாங்கள் அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ராஜா. நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. ஆமேன் ஆமேன். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமேன் ஆமேன் ஆமேன். இயேசு சொன்னதெல்லாம் ஆமேன் ஆமேன் ஆமேன். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமேன் ஆமேன் ஆமேன். இயேசு சொன்னதெல்லாம் ஆமேன். நன்றி அப்பா. நம்ம இப்போ கூட இஸ்ரேல் தேசம் நம்மளுடைய தேசம் சபைக்கு நம்ம ஜெபிக்க பேர் நம்ம மத்தியில் இருக்கிற ப்ரொஃபஸர் பிரேமாவதி அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஏப்ரல் மாதத்தின் முதல் நாளிலே உடைய சமூகத்தில் கூடி வந்து நிற்கிற எங்களை தேவரே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்போதும் கூட கர்த்தாவே, விசேஷமாக நாங்கள் இஸ்ரேல் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அது உம்முடைய தேசம் அப்பா. ஆண்டவரே, நீர் அந்த தேசத்தையும் அதை சுற்றியுள்ள நாடுகளையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். மத்திய கிழக்கு ஆசிய பகுதியில் ஆண்டவரே நீர் அமைதியை நிலைநாட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. சமாதானத்தின் தேவன் தாமே இஸ்ரேல் நாட்டை ஆசீர்வதிப்பீராக. அங்கு உள்ள எல்லா துறைகளையும் தேவரை ஆசீர்வதித்து வந்திருக்கிறீர். உலகில் உள்ள எல்லா நாடுகளிலும் கர்த்தாவே ஒரு எடுத்துக்காட்டு உள்ள நாடாக அது விளங்குகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய கிருபை இருப்பதனால் கர்த்தாவே ஆண்டவரே, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் நீர் சொன்ன வார்த்தைகளின்படி, நீர் ஆபிரகாமோடு செய்து கொண்ட உடன்படிக்கையின்படி இந்நாள் வரை கர்த்தாவே உமது கரம் அந்த நாட்டின் மீது இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர்களை விட்டு நீர் விலகுவதும் இல்லை, அவர்களை கைவிடுவதும் இல்லை அப்பா. ஆனாலும் கர்த்தாவே, இன்னும் உம்மை அறியாமல் எத்தனையோ யூதர்கள் இருக்கிறார்கள் கர்த்தாவே. நீரே மேசியா என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்களாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அந்த பகுதியில் அந்த ஏரியாவில் கர்த்தாவே போர் மேகங்கள் விலகி கர்த்தாவே அண்டை நாடுகளோடு சமாதானத்தோடு வாழ தேவரீ கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஹமாஸ் அமைப்பினர் தங்களுடைய தீவிரவாத செயல்களை நிறுத்தி கொண்டு கர்த்தாவே அனைவரும் சமாதானத்தோடு வாழ கிருபை செய்வீராக. நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. காசா பகுதியில் கர்த்தாவே நீர் சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இரு நாடுகளுமே பாலஸ்தீனமும் இஸ்ரேலும் கர்த்தாவே தாங்கள் பிடித்து வைத்துள்ள பிணை கைதிகளை சீக்கிரமாக விடுவித்து கர்த்தாவே ஒருவருக்கொருவர் அன்போடு செயல்பட தேவரை கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நன்றி இயேசு சுவாமி. அப்படி செய்ய போகிறதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் இந்திய தேசத்தை உமது பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, இம்மட்டுமாக நீர் தேசத்தை காத்து கொண்டு வருகிறீர். ஆனாலும் கர்த்தாவே, ஆங்காங்கே ஏற்படக்கூடிய குழப்பங்கள், பிரிவினைகள் எல்லாவற்றையும் தேவரை நீக்கப்பட வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். ஜாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் கர்த்தாவே நடைபெறுகிற அட்டூழியங்கள்,
அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் தேவரீர் நீக்கி போட்டு ஆண்டவரே அனைவரும் சகோதர மனப்பான்மையோடு கூட நாங்கள் வாழ தேவரீர் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். குறிப்பாக தலைவர்களுக்கு நீர் நல்ல ஞானத்தை தருவீராக. ஆண்டவரை ஒன்றிய அரசோ மாநில அரசுகள் கர்த்தாவை இணைந்து செயல்பட தேவரீர் கிருபை செய்வீராக. உமக்கு தெரியும் ஆண்டவரை கர்த்தாவே, அரசியலில் காணப்படும் எல்லா குழப்பங்களும் சீக்கிரமாக கர்த்தாவை நீக்கப்பட்டு ஆண்டவரை இந்திய நாடு முழுவதிலும் கர்த்தாவே நீர் சமாதானத்தை ஏற்படுத்த போவதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரை இந்திய நாட்டை நீர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. எங்கள் சபைக்காக உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் தந்திருக்கிற இந்த சபைக்காக நாங்கள் உம்மை நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி பலிகளை செலுத்துகிறோம் கர்த்தாவே. சத்தியத்தை சத்தியமாக ஆண்டவரை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சபையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. எங்கள் போதகரை உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம் கர்த்தாவே. இதுவரை காத்து வந்த தேவன் கர்த்தாவே இனியும் காக்க போகிறதற்காக நன்றி. அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஞானத்திற்காக உமக்கு உம்மை துதிக்கிறோம், அபிஷேகத்திற்காக உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரை இந்த மாதத்திலே ஆண்டவரை அவர்கள் கோத்தகிரிக்கும் தாய்லாந்துக்கும் செல்லவிருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்கள் ஊழியங்களை தேவரீர் ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. அவர்களோடு செல்லக்கூடிய ஊழியர்களையும் உடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரை உம்முடைய ஊழியத்திற்கென்று தங்களை ஒப்புவித்திருக்கிற எங்கள் போதகரையும் ஆண்டவரை உடன் ஊழியர்களையும் தேவரை ஆசீர்வதிக்க வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். சகோதரிக்காகவும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா ஊழியங்களையும் உடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். சபை விசுவாச குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் எங்களை இதுவரைக்கும் பாதுகாத்து வந்திருக்கிறீர், இனிமேலும் பாதுகாக்க போவதற்காக நன்றி கர்த்தாவே. இந்த ஃபினான்ஷியல் இயரில் கர்த்தாவே எங்கள் சபையினுடைய எல்லா குடும்பங்களும் ஆண்டவரை பொருளாதாரத்தில் சிறந்து விளங்க வேண்டுமாறு நாங்கள் உம்மிடத்தில் கேட்கிறோம் அப்பா. எந்த குறையும் இல்லாதபடிக்கு பரிபூரணத்தோடு எல்லா குடும்பங்களும் சமாதானமோடு வாழ தேவரை கிருபையை தர வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். இந்த நாளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே ஆண்டவரே, நீர் எங்களுக்காக என்ன வாக்குத்தத்தத்தை கொடுக்க வேண்டும் என்று நீர் நினைத்திருக்கிறீரோ அதை உம்முடைய ஊழியக்காரர் மூலமாக எங்களுக்கு தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் வழிநடத்தும். மேற்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சாட்சியின் நேரம். சாட்சிக்குள்ளி தேவனை மகிமைப்படுத்தவும் சாட்சி சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய சாட்சி இது ரீசெண்டாக நடந்ததை சொல்ல, எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நடந்ததை சொல்கிறேன். ஆண்டவர் கிருபையினால் எங்களுக்கு 2 பிள்ளைகளை கொடுத்துருக்கார். மூத்த பையனுடைய பர்த்டே இப்போ தான் கொண்டாட உதவி செய்தார். அவனுடைய வாழ்க்கையில் யோசித்து பார்த்தா எத்தனையோ தடவை மரண ஆபத்துகளில் இருந்து ஆண்டவர் காப்பாற்றினார். அன்றைக்கி என் ஹஸ்பண்ட் வந்து எப்படி இந்த பையன் பிறந்தான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 30ஆம் தேதி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி 31ஆம் தேதி பிறந்துட்டான் அப்படிலாம் சொன்னாங்க, மார்ச் மாதம். அப்போது ஆக்சுவலாக அந்த டைம்லாம் எனக்கு சுத்தமாக ப்ரெக்னென்சி பற்றியோ டெலிவரி பற்றியோ ஒன்றுமே தெரியாது. டோட்டல் இக்னரன்ஸில் இருந்த அந்த பீரியடு. அப்போது 30ஆம் தேதி அட்மிட் பண்ணப்போ அன்றைக்கி நான் ஈவினிங்கே உடனே ட்ரீட்மெண்ட்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. பெயினும் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இருந்து அடுத்த நாள் சாயங்காலம் 5 மணி வரைக்கும் பெயினில் தான் இருந்தேன். ஆண்டவர் அந்த டைம் ஒரு நல்ல வசனம் கொடுத்து கற்றுக் கொடுக்க பார்த்தாரு. உன வலி வரும் முன்னாடியே நீ பெற்றெடுப்பேன்னு சொன்னார். ஆனால் இந்த புதிய உடன்படிக்கை சத்தியங்கள்லாம் எங்களுக்கு தெரியாது, அதை கிளைம் பண்ணி வாங்கிக்கணும்னு தெரியாது. அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய முறையிலையும் முழு இக்னரன்ஸ். அல்லது ஆண்டவர் உனக்கு ஒரு ஆண் குழந்தைய பெற்றெடுப்பேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆண்டவர் கொடுக்க போகிறாருன்னு ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவரை துதிப்போன்னு கிடையாது. எங்கள் சர்ச்சிலெல்லாம் ஒரு கைத்தட்டி பாடுறதோ எந்த ஒர்ஷிப் ப்ரைஸ் அண்ட் ஒர்ஷிப்ன்றதே கிடையாது. எங்கள் பாட்டுகளே வித்தியாசமாக இருக்கும். எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் வெறும் வேண்டுகோளாக தான் இருக்கும். அந்த மாதிரி எங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் வித்தியாசமாக இருந்த நாட்கள். ஸோ எல்லா காரியத்துலையுமே நான் அறியாமையில் தான் இருந்தேன். டோட்டல் ஒரு இருதயத்தில் இருள் அப்படி தான் இருந்தேன். அதனால் ஆண்டவரை துதிக்கணும் அப்படியே அந்த மாதிரி ஆயத்தப்படுவோம் அப்படி டெலிவரிக்குன்னும் தெரியல. அல்லது சயின்டிஃபிக்காக மெடிக்கலாக என்னென்ன பண்ணணும், நிறைய பேர் எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் அது இதுன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரியும் ஒன்றுமே தெரியல.
ஸோ அப்படி இருந்ததுனால இவ்வளோ ஹவர்ஸு ஆல்மோஸ்ட் 24 ஹவர்ஸுக்கிட்ட நான் பெயின்லேயே இருக்கேன். என்ன செய்யன்னு தெரியல. அப்புறம் லாஸ்ட்டாக அந்த டாக்டர்ஸ் வந்து ஃபோர்செப்ஸ் போட்டு எடுத்துட்டாங்க. அந்த டைம் என்ன ஆச்சுன்னா, இல்லை அந்த பெயின்லேயே இருந்திருந்தா நிச்சயம் அந்த குழந்த பிறக்க முடியாமல் சாகிற நிலமையில தான் இருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். எப்படி சொல்கிறேன்னா, ஒரு தடவை நான் சங்கீதம் வாசிச்சிட்டே இருக்கும்போது ஆண்டவர் என் மனசில் பேசினார். இந்த மாதிரி என் தாயின் வயிற்றிலேருந்து என்னை எடுத்தவர் நீர் தான் என்று சொல்லி அந்த மாதிரி ஏதோ நான் தியானிச்சுட்டு இருக்கும்போது, ஆண்டவரே என் பிள்ளைய நீர் இந்த மாதிரி கொண்டாந்தீரே உயிரோடன்னு சொன்னும்போது ஆண்டவர் சொன்னார், ஆமாம் நீ பிறக்கும்போதும் உன்னையும் நான் அப்படி தான் உன்னை காப்பாற்றினேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த மாதிரி ஆண்டவர் உயிரோடு எங்களை வெளியே கொண்டு வந்திருக்காரு. அப்புறம் எங்கள் பையன் பிறந்த டைமில் வந்து அவங்க உடனே ஒரு ஃபோர்செப்ஸ் போட்டு எடுக்கிறதுனால பெரிய டீப் ஊண்டு எனக்கு பண்ணி விட்டுட்டாங்க. அவசரத்தில் பண்ணுறப்போ அது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஆகிட்டதுனால ஒரு பெரிய கட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த யூரினரி ட்ராக், அந்த வஜைனல் ட்ராக், அந்த ரெக்டம் ட்ராக் எல்லாம் சேர்ந்து கட்டாக மாதிரி பண்ணி விட்டாங்க. அதை வந்து ஒன்றும் யாரும் பண்ண முடியாது, மெடிக்கலாக டாக்டர்ஸால் அதை சரிப்படுத்த முடியாது. அதனால சும்மா ஒரு நியோஸ்பிரின் ஆயின்மெண்ட்டோ ஏதோ போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஆண்டவர் கிருபையா அது சுகமாயிடுச்சு அந்த நேரம். ஆனால் என்ன ஆகும்னா, யூரின், பிளட்டு, மோஷன்ஸ் என்னன்னாலும் ஒரே ஹோல்லேருந்து வர்ற மாதிரி இருக்கும். அப்போது அந்த மாதிரி நான் எவ்வளோ வருஷங்களாக நான் சஃபர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் கேரிஸ் பைபிள் காலேஜில் சேர்ந்த டைமு படிச்செல்லாம் முடித்த பிறகு அங்கே இருந்த ஒரு அமெரிக்கன் லேடி அவங்க வந்து என்னோட பேசி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஆண்டவர் வந்து உனக்கு அந்த மிஸ்ஸிங் லிங்க்கை சுகமாக்குறாரு அப்படி சொன்னாங்க. ஆண்டவருடைய அற்புத அன்பை பாருங்களேன். நான் கேட்கவே இல்லை, நான் யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை. நான் எனக்கே எந்த சஃபரிங்கை வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னுடைய யூட்ரஸில் இருந்த அந்த கட்டியையும் நீக்கிட்டாரு. அப்புறம் ஸ்பாண்டிலைட்டிஸ் சுகமாக்குனார், ஆர்த்தரைட்டிஸ் சுகமாக்குனார், சைனஸ் ப்ராப்ளம், இந்த அனிமிக் கண்டிஷன் தடியாக 80 kg போயிட்டேன். அது எத்தனையோ காரியங்களை சுகமாக்குறது மட்டும் இல்லாமல் அந்த மிஸ்ஸிங் லிங்க்கையும் ஆண்டவர் சுகமாக்குறாரு. அப்போ தான் எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ டாக்டர்ஸ் பண்ணாததை ஆண்டவர் எனக்கு பண்ணார், நான் கேட்காததையும் ஆண்டவர் செஞ்சார். எனக்கு பையனையும் உயிரோட அவனுடைய வாழ்க்கையை எடுத்துட்டாலும் எத்தனையோ அவன் வந்து எங்கள் அப்பா சைடெலாம் வந்து விச் கிராஃப்ட் அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதனால் எங்கள் ஃபேமிலியில் அந்த மூச்சு வாங்கிறது அதெல்லாம் இருக்கும், வீசிங் எப்போ பார்த்தாலும். அவனை தூக்கிட்டு உடனே நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஓடுவோம். அங்கே போனோடனே இதை ஊசி போடுவாங்க, இதை அஸ்தாலின்னு ஒரு இதை அடிக்க சொல்லுவாங்க. எத்தனையோ எப்போ பார்த்தாலும் அவனுக்கு மெடிசன்ஸில் தான் இருப்பான். அவங்க அப்பா கூட சொல்லுவாங்க, என்னடா சாப்பாட்டுக்கு பதிலாக மாத்திரையை தான் போட்டுக்கிட்டே இருக்கியான்பாங்க. அப்படி ஒல்லியாக இருப்பான், மூச்சு வாங்கிக்கிட்டு இந்த பையன் உயிரோட பிழைக்க போகிறானா இல்லையா அந்த மாதிரி இருக்கும். அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். ஆண்டவர் அவனை அந்த நிலமையிலேருந்து சுகப்படுத்தினார். அப்புறம் மேரத்தான்லாம் யூஎஸ் கூப்பிட்டு போய் மேரத்தான்லாம் ஓடும்படி செஞ்சார். ஃப்ளைட்டில் இருந்து குதிப்பாங்க பாருங்கள், அந்த அதெல்லாம் முடித்த பிறகு தான் சொல்லுவான் எங்ககிட்ட, அங்கேருந்து குதிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஆண்டவர் அவனை மரணத்துக்கு போகாதபடி அவனை காப்பாற்றி ஆண்டவர் அவனை உயிரோடு வச்சுருக்காரு. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி எல்லாருமே நாங்கள் மரணத்துலேருந்து எத்தனை தடவை காப்பாற்றப்பட்டோன்னு நாங்கள் சொல்ல முடியும். அதுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். 2 சாட்சி சொல்லணும். ஃபஸ்ட்டு சாட்சி வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு 9 months வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு ஃபண்ட்ஸ் வர வேண்டியது இருந்துச்சு. ஏதோ ஒரு காரியத்துக்காக தள்ளி போயினே இருந்துச்சு. நான் பாஸ்டர்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன், பாஸ்டர் இது மாதிரி எனக்கு வந்து ஸ்டேட்டில் அப்ரூவ் ஆகிடுச்சு, இன்னும் ஃபண்ட்ஸ் வரணும், அந்த ஃபண்ட்ஸ் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் அதுக்குன்னு ப்ரேயர் பண்ணிக்கினேன். பாஸ்டர் வந்து அது வந்துடுச்சின்னு சொல்லி எனக்கு ப்ரேயர் பண்ணார். பாஸ்டர் ப்ரே பண்ண 2ஆவது நாளே எனக்கு அந்த ஃபண்ட்ஸ் வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. கிரெடிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா காலைல 7 மணிக்கு நான் பேங்கிங் ஒர்க்கிங் கிடையாது, எதுவுமே கிடையாது, லீவ் நாளில் காலைல 7 மணிக்கு கிரெடிட் ஆகிடுச்சு. எப்படின்னே தெரியல, பட் காட் ஷோன் தி வே அப்சர்வ் பண்ணி எனக்கு கிரெடிட் ஆகிடுச்சு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ஜெரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 9th முடிச்சுட்டு இப்போ 10th போகிறான். ஸ்கூல் லீவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு காலில் ஒரு சின்ன ஒரு அடிப்பட்டு ஒரு நெயில் அளவில் சின்ன ஃப்ராக்சர் ஆச்சு.
டாக்டர் கிட்ட போய் சஜஸ்ட் பண்ண சொல்ல வந்து பார்த்திங்கன்னா அவனை 3 months வந்து அவனுக்கு வந்து நடக்கவே முடியாது, அந்த பெயின் வந்து குறையாருனாரு. பட் நான் ப்ரேயர் பண்ணிங்க, ஏன்னா அவனோட ஸ்போர்ட்ஸில் பொறுத்து 3 months வந்து அவனுக்கு ரெஸ்ட் கொடுத்தோன்னா அது வந்து பேக்கில் போயிடும். அது வந்து பார்த்திங்கன்னா he has to start from the day 1. பட் ப்ரேயர் பண்ணிக்கணும். அவனும் அது தப்புன்னு உணர்ந்து, நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லி அவனும் உணர்ந்து ப்ரேயர் பண்ணான். எனக்கெல்லாம் ஃபீல் பண்ணாமல், இல்லைப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், சாரி, எனக்கெல்லாம் சாரி சொல்லாருப்பா, ஜீசஸ் கையில் சாரி சொல்லுன்னு சொல்லி சொன்னேன். பட் காட் கிரேஸ் நேற்றுலேருந்து அவன் வந்து ஜாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நார்மலாக பெயின் இல்லாமல் வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். க்ளோரி டு தி காட். தேங்க்யூ. லாஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயருக்காக நான் ஆண்டவரை என்னை துதிக்கிறேன். தொடங்கும்போது ரொம்ப ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் போன வருஷம் தொடங்கும் போதே ஆண்டவர் வந்து ப்ராக்ரஸ் இருக்கும், அதுக்கு முந்தின வருஷத்தோட ப்ராக்ரஸ் இருக்கும்னு சொல்லியிருந்தார். பட் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் பார்த்தோன்னா ஆண்டவருடைய நடத்துதல் வந்து அற்புதமாக அதிசயமாக இருந்தது. நிறைய க்ரைசிஸ் இருந்துச்சு எங்களுக்கு, நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு, ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருந்துச்சு, பேங்கிங் இஷ்யூஸ் இருந்துச்சு, ஒர்க்கர்ஸோடைய க்ரைசிஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் நடந்துச்சு. ஸ்டாஃபோடைய மூமெண்ட், அவங்க மைக்ரேட் ஆனாங்க, வெளில போனாங்க, அப்படிலாம் சுச்சுவேஷன்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. இவன் வந்து ஆண்டவர் வந்து அவருடைய டார்கெட் கொடுத்துருந்த மாதிரி எங்களுக்கு விஷன் கொடுத்த மாதிரி கொடுத்துருந்தாரு. பட் அதில் விசுவாசித்து அதுக்கப்புறம் வந்து அதை நடத்தின விதம் வந்து நான் இன்றைக்கி நினச்சி பார்க்கும்போது, நான் இன்றைக்கி தான் நேற்று கூட சொல்லிகிட்டு இருந்தேன், ஆண்டவர் எவ்வளோ தூரம் நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு, நம்ம நினச்சே பார்க்கல. பட் 150% நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாரு போன லாஸ்ட் இயரை விட. அந்த டர்ன் ஓவர் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பெரிய காரியங்களே செய்தார். அதில் நிறைய நாங்கள் கற்றுக்கிட்டோம், நாங்கள் இம்ப்ரூவ் ஆகியிருக்கோம், இன்னும் கொஞ்சம் எக்யூப் ஆகிருக்கோம். ஆண்டவர் என்னை தொடர்ந்து நடத்துவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு சாட்சி நம்ம கேட்கலாம். நம்ம சிஸ்டர் மனோரமல் அவர்களுக்கு வந்து அங்கே யங் ஆர்கிடெக்ட் அண்ட் எமர்ஜிங் அப்படிங்கிற ஆர்கிடெக்ட்டுங்கிற ஒரு அவார்ட் கொடுத்து 2023-24 அவார்ட் கொடுத்துருக்குறாங்க. அவங்க சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து நம்ம ஆடியோவில் நம்ம கேட்கலாம். Praise Lord, Pastor. Galas Architect and Design Emerging and Young Architect என்ற அவார்டு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் எனக்கு கிடச்சிருக்கு. அதை கற்றுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அதுக்கு 1ஆம் தேதி ப்ரேயர் இல்லைங்களா, நான் அட்டன் பண்ணுவேன். எனக்காக நீங்களும் இதை சாட்சியாக சொல்லுங்கள். அக்கா கிட்ட சொல்லி நான் டிஸ்பிளேயில் சண்டே ப்ரேயரில் போட சொல்கிறேன். கர்த்தரோட சித்தம் தான் இது, ஆண்டவருக்குரியது எல்லாமே. ஆண்டவரோட நாமம் இது கூட என்னையும் சாட்சியாக வச்சுருக்காரு. இசப்பாக்க நன்றி சொல்கிறேன். மீன் கர்த்தர் பார்த்திங்கன்னா ஒருத்தரை உயர்த்திக்கிட்டே இருக்கிறார்ல. ஆண்டவர் வந்து இந்த ஃபினான்ஸ்லேயும் நம்ம ஆண்டவர் வந்து எண்ணிலடங்கான நன்மைகளால் நம்மை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். அநேக ஆசீர்வாதங்களை, பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை இந்த நாட்களில் நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஏன்னா நம்ம வந்திருக்கிற சபை அப்படிப்பட்ட சத்தியங்களை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்போ கூட நம்ம அந்த வார்த்தையை நம்ம கேட்கலாம். பாஸ்டர்களை நம்ம கைகளை தட்டி நம்ம வரவேற்கலாம். ஆண்டவர் இயேசு நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நல்லவர். ஆமென். இந்த புதிய மாதத்திலும் மற்றும் புதிய நிதி ஆண்டு ஃபைனான்ஸ் இயர், அதுக்காக ஆண்டவர் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் நல்லவர். போன வருடத்தை வெற்றியாக முடிக்க வைத்தார், நான் ஆசீர்வாதமாக முடிக்க வைத்தார். இல்லை பல விதங்களை யோசித்து பார்க்கும்போது ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாகவே நடத்தினார். அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வருஷம் ஆரம்பிக்கும். இந்த வருஷம் தான் ஜனவரி மாதம் ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர், அவர் இஸ்ரேல் தேசத்துக்கு போகிறேன், ஊழியம் செய்ய போகிறேன், அங்கே ஏதாவது ஊழியத்துக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீ கொடுக்கலான்னு உடனே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆக நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி உடனே அவரை காண்டாக்ட் பண்ணி அவருடைய டீட்டெயிலாம் வாங்கி ஒரு பெரிய தொகையை அனுப்பான்ற உதவி செய்தார். அதோட ஆசீர்வாதத்தை நல்லா அனுபவிக்க முடியுது. அல்லேலூயா. நம்ம நல்ல நிலத்தில் விதைக்கிறது எப்பொழுதுமே ரொம்ப நல்லது. அதுக்கு ஏற்ற அறுவடை, அது ஆசீர்வாதமாக மகிமையாக தேவன் நமக்கு திரும்ப கொடுப்பார். அதனால் இதுவரையிலும் தேவன் நடத்தினார். ஆசீர்வாதமாக இன்னும் பெரிய காரியங்களை தேவன் செய்வார். அதுக்கு ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
போன நிதியாண்டை நன்மையாக முடிக்க வைத்த தேவனுக்கு மகிமை. நம்ம ஊழியத்தின் காரியங்களிலும் தேவன் அப்படி செய்தார். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த மாத வாக்குத்தத்தத்தை நம்ம கவனிப்போம். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 65:17. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. ஆண்டு நம்ம கொடுக்குற வாக்குத்தத்தம், இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். நம்ம இதை கேட்ட உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, இது வந்து இப்போ புது புது உலகத்தை ஆண்டு உண்டாக்குவார். அப்போ நடக்க போகிற காரியம், அதாவது 2ஆம் வருகைக்கு பின்னாடி 1000 வருட அரசாட்சிக்கு அப்புறம் திரும்ப ஆண்டு என்ன செய்ய போகிறாரு, புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உண்டாக்குவார். அப்போ நடக்குது. அதாவது எப்படி ஃப்யூச்சரில் நடக்க இருந்த ஆசீர்வாதங்களை நினைத்து தாவீது ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அதை அனுபவித்த மாதிரி நாமும் கூட இது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நினைத்து என்ன செய்ய முடியும், அதை அனுபவிக்க முடியும். அதை வந்து அதை குறித்த வெளிப்பாடு நம்ம கிடைக்கும்போது அதை என்ன செய்யலாம், நம்ம சுதந்திரிக்கலாம். அதனால் இப்போ பழைய, அதாவது எப்போமோ நடக்க போது நினச்சிடக்கூடாது. இன்னும் கூட கொஞ்சம் இதை கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த புதிய வானம் புதிய பூமி அப்படிங்கிறது வந்து ஏதோ கடைசியில் நடக்க போகிறது மட்டும் இல்லாமல், அது ஏற்கனவே பெந்தைக்கோஸ்தே நாள் அன்றைக்கி நடந்ததாக கூட நம்ம அதை எடுத்துக்கொள்ள முடியும். இதற்கான சம்பவங்களை நம்ம பார்க்க முடியும். சரி, இன்றைக்கு தேவன் நம்ம கொடுக்குற இந்த வார்த்தை, புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறீங்களே என்றால், தேவன் நம்ம எடுத்து செல்கிறதான அந்த பாதை ஒரு புதிய விதமாக இருக்க போகிறது. அல்லேலூயா. ஃபினான்சியல் இயர்க்காக இப்படி ஒரு வாக்குத்தத்தம் இல்லை, தேவன் கொடுக்குற வார்த்தை அது இதே நேரத்தில் வந்திருக்கு. அதனால் ஸ்தோத்திரம். பாருங்கள், தேவன் வந்து புதிய விதத்தில் நம்ம நடத்த விரும்புகிறார். எப்படி நடத்த விரும்புகிறார்? நம்முடைய பூமி வந்து வேறு மாதிரி இருக்கும். அதாவது நம்முடைய ஆதாரம், நம்முடைய ஃபவுண்டேஷன், இதுவரையில் நம்முடைய ஃபவுண்டேஷன் நம்ம ஒரு விதமாக நினைத்து இப்படி தான் அப்படி நினைத்து கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டு சொல்லுகிற காரியம் வந்து இந்த புதிய பூமி இது அப்படியே மாறும். நம்ம நடந்து செல்கிற சூழ்நிலை மாறும், நம்முடைய வானம் மாறும். நமக்கு வரக்கூடிய எதிர்பார்ப்பு கூட வானத்தை தான் நோக்கி தான் பார்ப்போம். ஏதாவதுன்னா இல்லை, நம்ம எதிர்பார்க்கிறது கூட மாறும். எப்படி மாறும்? ஃபிசிக்கலாகவே நம்ம வேறு இடத்துக்கு போனாலே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அமெரிக்காவில் கொலராடோ ஸ்ப்ரிங்ஸ் போயிருந்தப்போ பாஸ்டர்லாம் அங்கே 1 வருஷம் தங்கியிருந்துருக்கார். அந்த இடம் பார்த்தாலே அவ்வளோ வித்தியாசமாக தெரியும். அது வானமும் பூமி வித்தியாசமாக இருக்க மாதிரி அங்கே நீங்கள் பார்க்கும்போது, அமெரிக்காவிலே எத்தனை இடம் இருந்தாலும் அது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். முடித்து வரும்போது என்ன ஒரு பெட்ரோல் பங்கில் வந்து என் கூட வந்த பாஸ்டரை அங்குள்ள இன்னொரு பிரதர் வந்து கூட்டு போக வந்தார். அவர் கூட்டு போயிட்டு அப்புறம் என்கிட்ட கேட்டார், நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்டார். நான் டாலஸ் போகிறேன் அப்படின்னு. டாலஸ்க்கா? அங்கெல்லாம் மனுஷங்க இருக்காங்களா? இது எவ்வளோ நல்ல இடம் தெரியுமா, அங்கே போய் யாராவது இருப்பாங்களா அப்படிங்கிறார் அவர். அமெரிக்காலேயே நம்ம இங்கே உள்ளவங்க அமெரிக்கா போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் அமெரிக்காவில் உள்ளவங்களை வந்து இந்த இடம் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சில இடங்கள் என்ன செய்கிறாங்க, நினைக்கிறாங்க. இது வந்து பெஸ்ட் இடம், அது ரொம்ப குளிரும். ஆனால் அவருக்கு அதுதான் என்ன செய்யுது, பிடிச்சிருக்குது. ஆனால் அவர் சொல்கிறார், ஐயோ அந்த இடத்துல அங்கெல்லாம் ரொம்ப வெயில் அடிக்கும், சூடாக இருக்கும் அப்படி இப்படின்னு அவர் சொல்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவருக்கு அந்த இடம் அவ்வளவு அதோட ஒன்றிணைஞ்சிட்டார். ஓகே, அந்த இடம் பார்க்குறதுக்கு அருமையாக அழகாக இருந்தது. ஒரு புதிய அந்த ஸ்கை கிளியராக இருக்கும், எல்லாமே ஒரு புதுசாகவே தெரியும் பார்க்கும்போதே. சரி, ஆண்டவர் பாருங்கள், நமக்கு வந்து புதிய வானம் புதிய பூமி, அதாவது நம்மளுடைய சூழ்நிலைகளை தேவன் இந்த நாட்களில் மாற்றுவதை நம்ம பார்க்க போகிறோம். அது ஏன் அப்படி, அதை எப்படி மாற்றுறார் அப்படின்னா, அதோடு கூட சேர்ந்து சொல்கிறார். பின்னாடி வசனத்தில் வாசிக்கிறோம், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னா, முந்தினதெல்லாம் மறந்துற மாதிரி ஆசீர்வாதம். முந்தினவைகளை நீங்கள் நினைக்க மாட்டீங்க. உங்களோட வாழ்க்கையில் நடந்த பழைய காரியங்கள், முன்பதாக நடந்த காரியங்கள், இதுவரையில் நடந்த காரியங்கள், இதுவரையிலும், அதாவது இந்த முந்தின காரியங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது முந்தின வசனத்தில் இருக்குது. 16ஆம் வசனத்தில் கடைசியில், முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு மறைந்து போயின. முந்தின இடுக்கண்கள் என்ன ஆகுது, மறக்கப்பட்டாச்சு, மறைந்து போயிடுது. நீங்கள் கடந்து வந்த ஒரு கொடுமையான, இல்லை என்றால் ஒரு இடுக்கமான ஒரு சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலை. இடுக்கம் அப்படின்னா ஒரு நெருக்கம், எப்போவுமே நெருக்கத்தில் இருக்கிற ஒரு சூழ்நிலை இல்லை. அந்த
ஆண்டு சொல்லலை, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் அப்படின்னா அது வந்து நெருக்கமாக இருக்குது, சின்னதாக இருக்குது. அதில் இந்த இடுக்கண்கள் நம்ம நெருக்கி கொண்டே இருக்கிற காரியங்கள், நம்மை வருத்தி கொண்டே இருக்கிற காரியங்கள், அது வியாதியாக இருக்கலாம், பணப்பிரச்சனையாக இருக்கலாம், இல்லாட்டி மனிதர்களாக இருக்கலாம். தேவன் நமக்கு சொல்கிற காரியங்கள், முந்தின இடுக்கண்கள் அவைகள் எல்லாம் என்னது, மறக்கப்படுகிறது. மறக்கப்பட்டு மனதிலே தோன்றுவதும் இல்லை. சிலருக்கு அது வந்துக்கிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப நைட்டு தூக்கத்தில் கூட வந்துடும், விட்டா கனவுல கூட வந்துடும். ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் இந்த நாட்களில், இவை எல்லாவற்றிலிருந்தும் நம்மை முற்றிலுமாக மாற்ற போகிறார். அதனால தான் அதெல்லாம் மறந்துற அளவுக்கு, எப்போ அது நமக்கு மறக்கும் அப்படின்னா, அந்த ஓவர்வெல்ம் பண்ணுற அளவுக்கு புதிய காரியங்கள் இருக்கும்போது அதுக்கு இடமே இருக்காது. அல்லேலூயா. பழைய காரியங்கள் வந்து அதெல்லாம் நினைக்கிறதுக்கே நேரம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு. நம்முடைய பழைய நாட்கள்லாம் நம்ம பார்த்தோன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருந்திருக்கும். அதுக்காக அதெல்லாம் நினைக்க முடியாத அளவுக்கு தேவன் நம்மளை என்ன செஞ்சுறாரு, ஆசீர்வதிச்சிருந்தார். ஊழியத்துக்கு நான் ஹைதராபாத் போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து திரும்ப நான் அங்கே போனப்போ, அங்கே நான் போயிட்டு இருந்த ஒரு பாஸ்டர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர்கிட்ட நான் சும்மா கேட்டேன், இங்கே இந்த ஒரு குறிப்பிட்ட அது மெயின் ஒரு முக்கியமான ஒரு ரோட்டில் இருக்க ஒரு தியேட்டர், அது என்ன விலைக்கு வருதா, எவ்வளோ விலை சொல்கிறாங்க, நம்ம வாங்கலாமே அப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன். அவருக்கு உடனே ஆச்சரியமாயிடுச்சு. அது சொல்கிறாரு, வாட் இஸ் திஸ், 25 பைசா மிச்சம் பண்ணுறதுக்காக அடுத்த ஸ்டாப் வரைக்கும் நடக்கிற ஆளு இப்போ என்ன சொல்கிறாரு, தியேட்டரை வாங்கலான்னு பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆண்டு பாருங்க, நம்முடைய சூழ்நிலை மாற்றுது. நம்ம கடந்து வந்த பாதை அப்படி இருந்திருக்கலாம், அதெல்லாம் மறந்து போகிற அளவுக்கு. யாராவது நம்மளை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நமக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்க மாதிரியே தெரியாது. இப்படிலாம் வேறு இருந்ததா அப்படின்னு கேட்பாங்க. அது மறக்கப்படும். உங்களுடைய வியாதி மறக்கப்படும், உங்களுடைய பிரச்சனைகள் மறக்கப்படும், உங்களுடைய சூழ்நிலைகள், நெருக்கத்திலேயே இருந்த சூழ்நிலைகள் அது இருந்திருக்கலாம், அது மறக்கப்படாது. மறக்கப்படுற அளவுக்கு தேவன் நம்ம என்ன செய்ய போகிறாரோ, ஆசீர்வதிக்க போகிறாரோ. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டு சொல்கிறாரு, முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்ட அவைகள் என் கண்களுக்கு மறைந்து போயிடுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும், மறைஞ்சே போயிடும். அது நமக்கு தோன்றவே தோன்றாது. இந்த பலவீனம் இருந்ததா அப்படின்னு நமக்கே தெரியாது. நமக்கு அந்த அளவுக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நம்முடைய ஒரு சிலர்லாம் பார்த்துருக்கேன், சின்ன வயசில் அவங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சுலாம் பார்த்தா அவனுடைய கிருபையில் அவங்க ரொம்ப நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க. உதாரணமாக கால், இப்போ சாட்சி சொன்ன மாதிரி காலில் ப்ராப்ளம்னு சொல்லி ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஆனால் வளர வளர அது பிரச்சனையே இல்லாதபடிக்கு தேவன் அற்புத சுகத்தை கொடுத்து அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. மற்றவங்களுக்கு சொன்னால் தான் தெரியும் உங்களுக்கு காலில் பிரச்சனை இருந்தது. அந்த மாதிரி அவைகளை மறக்க வைக்கிற கர்த்தர் சாதாரணமாக இல்லை, அதுக்கு எதிர்மறையாக விசேஷித்த நன்மைகளை கொடுத்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதனால் பாருங்கள், ஆண்டவர் வந்து நம்ம முந்தினவைகளெல்லாம் மறக்கிற மாதிரி. இன்னும் என்ன முந்தினவைகள் அப்படின்னு பார்க்கும்போது, ஏசாயா 43, 16, 18 நம்ம வாசிக்கிறோம். 16 சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களை பாதையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகளை எழுந்திராதபடி ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல் அவை அணைந்து போகும் பண்ணுகிற கர்த்தர் சொல்கிறதாவது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அப்படி என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய நன்மைகள், மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள், அதுதான் பெருசு நீங்கள் நினச்சிட்டே இருக்க வேண்டாம். அதெல்லாம் ஓகே. ஆண்டவர் வந்து சமுத்திரத்தை பிளந்து அதில் பாதையை உண்டாக்கி இவர்களை கொண்டு வந்ததெல்லாம் மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள். ஆண்டு என்ன சொல்கிறார், அதே நீ மறந்துடுங்கிறார். ஏன் அப்படின்னா, இன்னும் அவர் செய்ய போகிற அதோட பெருசாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் உங்களுக்கு அன்றைக்கி நடந்த மிகப்பெரிய அதிசயம் தான். ஆனால் ஆண்டு என்ன சொல்கிறார், அதை மறந்துடு. முந்தினவர்கள் அதையே பேசிகிட்டு இருக்க வேண்டாம், பழைய காரியங்களே பேசிகிட்டு இருக்க வேண்டாம். இதை விட நான் பெரிய காரியங்கள் இனிமேல் உங்களுக்கு செய்ய போகிறேன். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான், விடுதலை கிடச்சிது. ஆனால் இப்பவும் செய்ய போகிறது மிக வித்தியாசமாக இருக்க போகுது, ஒரு ஆசீர்வாதமாக இருக்க போகுது. அதையும் மறந்துடு அப்படிங்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் நம்ம நினைக்கிறதெல்லாம் மறக்க போகிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு புதிய நன்மைகள் நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கும். இதுவரையிலும் உங்களுக்கு கிடைச்சதுலேயே ஒரு பெரிய விஷயம் நீங்கள் ஏதாவது நினச்சிருப்பீங்க, ஐயா இதெல்லாம் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சது, நம்ம நினைத்து பார்த்துடாதாலும் இதெல்லாம் நம்ம சாதித்தோம், இதெல்லாம் ஆண்டு இப்படி நம்ம நடத்தி வந்தார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட காரியங்கள் கூட ஆண்டு என்ன சொல்கிறாரு, மறந்துடுங்க. ஏன்னா அவர் என்ன செய்ய போகிறாரா, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஏன் அதெல்லாம் நினச்சிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னா, ஒன்று அதோட மிகப்பெரிய நன்மையில் வரப்போகுது. நீங்கள் பழசையே நினச்சிக்கிட்டு முன்னேறி செல்கிறது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் ரிவர்ஸ் கியர்லேயே பார்த்துட்டு வண்டியை ஓட்டிகிட்டே போயிட்டுருக்க முடியாது ரொம்ப நேரத்துக்கு. இல்லை, கொஞ்சம் நேரத்துக்கு அப்பப்போ பார்த்துக்கலாம், ஓ நம்ம இப்படி இருந்தோம் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்காக
அதையே நம்முடைய ஃபோக்கஸாக வச்சு என்ன செய்ய முடியாது, நம்ம போக முடியாது. நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனைகள், மைல்கற்கள், மிகப்பெரிய சாதனைகள் செஞ்சுருக்கலாம். ஆனால் அந்த சாதனைகள் அது இட் சுட் நாட் பி த மானுமெண்ட்ஸ், பட் ரேதர் இட்ஸ் த மைல் ஸ்டோன்ஸ் டு கிராஸ் ஓவர், நாட் டு கீப் ஆல்வேஸ் அஸ் அ ட்ரெஷர் டு ட்ரெஷர் அப்படின்னு நம்ம அது ஒரு பெரிய இதுதான் பெரிய விஷயம் அப்படின்னே வச்சுட்டு இருக்கிறதுக்கு இல்லை. நீங்கள் அதை தாண்டி செல்ல வேண்டிய அது ஒரு மைல்கல்லாக வச்சுக்கணும். அதை ஒரு பெரிய தாஜ்மஹால் இதை எப்பவுமே நாங்கள் வச்சுருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்க விட்டுட்டு இதை நம்ம தாண்டி போக வேண்டிய விஷயங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவர் இந்த நாட்களை மறக்க பண்ண போகிறார். இல்லையா? நம்ம பார்த்துட்டே வருவோம் பாருங்கள். அடுத்த இது எத்தனை கிலோமீட்டர்னு போட்டிருக்குன்னு பார்ப்போம், அடுத்ததை தாண்டி போயிட்டே இருப்போம். அப்புறம் அதை ஞாபகம் வச்சுட்டு இருப்போமா? வச்சுட்டு இருக்க மாட்டோம். அது 100ன்னு இருக்கலாம், 50ன்னு இருக்கலாம், 30 இருந்திருக்கலாம். அதெல்லாம் நம்ம மறந்து போய் நம்ம புதிய காரியங்களுக்குள்ள நம்ம என்ன செஞ்சுருவோம், போயிடுவோம். ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களுடைய இடுக்கண்களை மறக்க வைக்கிறது மாத்திரமல்ல, உங்களுடைய சாதனைகள் அதையும் மறக்க வைக்கிறார். அது மாத்திரம் உங்களுடைய வேதனைகளையும் மறக்க வைக்கிறார். வெளிப்படுத்தல வாசிக்கிற 21ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில் அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சிங்காசனத்தின் மேல் வீட்டிலிருந்து ஏதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பாருங்கள், உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய இடுக்கண்கள், உங்களுடைய சாதனைகள், இப்போ உங்களுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் தேவன் மறக்க வைக்கிறார். கண்ணீர்லாம் துடைக்கிற தேவன். பரலோகத்திலையும் கண்ணீர் இருக்குமானா நான் யோசித்து பார்த்தேன். நிறைய பேர் ஆண்டவரே நீங்கள் பூமியில் கொடுத்ததெல்லாம் அனுபவிக்காமல் வந்துட்டோமேன்னு கண்ணீர் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அவங்க கண்ணீர்லாம் தேவன் துடைப்பார். நீ அங்கேயெல்லாம் அனுபவிச்சிருக்கலாமே, அங்கேனா தான் உனக்கு கொடுத்தேனே அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆண்டவர். நிறைய பேர் அங்கே போய் அனுபவிக்கலாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் இங்கே தான் ஆண்டு என்ன செய்கிறாரு, கொடுத்துருக்கிறார். பரலோகம் போனால் சமாதானமாக இருக்கலாம் நினைக்கிறாங்க. ஆண்டு சொன்னார், சமாதானத்தை வைத்து போகிறேன். அதே மாதிரி எல்லாமே ஆண்டு இங்கே வைத்துட்டு போயிருக்கிறார். அங்கே போய் நம்ம அனுபவிக்கிறது இல்லை, இங்கே தேவன் நம்ம ஆசீர்வதிக்கிறார். அங்கே நம்ம அது வேறு விதமான ஆசீர்வாதங்களாக அது இருக்கும். சரி, பாருங்கள், ஆண்டவர் நம்முடைய இடுக்கண்கள், நம்மளுடைய வேதனைகள், நம்முடைய சாதனைகள் எல்லாத்தையும் மறந்துருங்க. ஏன்னா அவர் செய்ய போகிற காரியம் புதிது. அதனால தான் வானமும் பூமியுமே புதிது அப்படிங்கிறார். பாருங்கள், இந்த காரியங்கள் அந்த பெந்தைக்கோஸ்து நாள் அன்றைக்கி நடக்குது. அப்போ இதுக்கு அடுத்த வசனத்தை நம்ம வாசித்தோம்னா நல்லா புரியும். ஏசாயா 65 அடுத்த வசனம் 18ஆம் வசனம். நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். பாருங்க, நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். ஆண்டவர் இந்த புதிய காரியத்தை எப்படி செய்ய போகிறாருன்னா, நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருக்கும்படி செய்ய போகிறார். ஆமென். எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சி, அந்த ஒரு களி கூர்ந்தனா அதோட கொண்டாட்டமாக இருக்கிறது. அப்படியே உங்களை தேவன் வழி நடத்த போகிறார். அதுதான் தேவன் நம்ம கொடுக்குற ஒரு வார்த்தை. அவர் சிருஷ்டிக்கிறதுனால ஆண்டவர் எப்படி சிருஷ்டிக்கிறார் நம்ம பார்க்கும்போது, பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின, புது சிருஷ்டியே காரியம். நம்மை தேவன் உயிர்ப்பிக்கிறார். நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்படுறோமோ அப்போ நம்ம புது சிருஷ்டியாக மாறுகிறோம். பாருங்க, இது நம்ம அனுபவிக்க வேண்டிய ஒரு புதிய காரியம். எல்லாமே புதிதாக தேவன் மாற்றுகிறார். ஏன் அப்படின்னா, நம்ம அதில் இருந்தால் எல்லாமே ஆரம்பிக்குது. இது பெந்தைக்கோஸ்து நாள் அன்னைக்கு நடக்கும்போது, ஆவியானவர் ஊற்றப்படும் போது ஆண்டவர் ஒரு புது காரியத்தை உலகத்தில் கொண்டு வந்துட்டார். புது ரசத்தை ஊற்றிட்டார். மக்கள் மகிழ்ச்சியாக அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு புது லாங்குவேஜ் வருது. எல்லோரும் வேறு வேறு லாங்குவேஜில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு புது கான்செப்ட் வருது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு புதிய ஒரு பரிமாணத்தையே உண்டாக்கிட்டார். அதனால தான் நம்ம ரோமர் 8:2 நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 8:2 வாசிங்க. பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து இந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் நம்ம விடுதலை ஆக்கிடுச்சு. வாசிங்க. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ பிரமாணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. இந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் இது என்ன ஆயிடுச்சு? இது ஒரு புது ரூல், புது விதி. இந்த விதி என்ன பண்ணுது? பாவம் மரணம்ங்கிற பிரமாணத்திலிருந்து நம்மளை என்ன செய்தாங்க? விடுதலை ஆக்கிடுச்சு. இது வரைக்கும் பாவம்னா மரணம், ஆனால் இப்போ அந்த கான்செப்டே போயிடுச்சு. ஏன்னா ஒரு புது ஒரு ரெல்முக்குள்ளே ஆண்டவங்களை கொண்டு வந்துட்டார். இது அவங்க அனுபவிச்சு தான் எல்லாம் அந்நிய பாஷையில் பேசி
அவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து மற்றவங்க இவங்க என்ன குடிச்சு வெறிச்சிருக்கிறாங்களேன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி அவங்களுக்குள்ள காணப்பட்டது. அவங்களுக்கு ஒரு புதிய தைரியம் வந்துடுச்சு. பலவீனமாக இருந்தவங்களுக்குலாம் இப்போ என்ன வந்துட்டு ஒரு பெரிய தைரியம் வந்துடுச்சு. மறுதளித்தவன், வேலைக்காரி முன்னாடி மறுதளித்தவன் எல்லாரும் முன்னாடி என்ன பிரசங்கம் பண்ணுறான். ஒரு பெரிய தைரியம் வந்துடுச்சு. அந்த புது விதமான ஒரு பலன், ஒரு வல்லமை அங்கே வெளிப்படுவதை வந்து நம்ம பார்க்குறோம். அதில் அடுத்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 8:3 வாசிக்கலாம். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இந்த கடைசி வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாவத்தை என்ன பண்ணார்? ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். நம்மளை தீர்க்கிறதுக்கு மேலே எதை தீர்த்துட்டாரு? பாவத்தை தீர்த்து. பாவத்தை ஒரு மனுஷனை மாதிரி வச்சு நினச்சிக்கோங்க. இந்த பாவத்தை ஒழிச்சு கட்டிட்டார். நமக்கு நியாயப்பிரமாணத்தை ஒழிச்சு கட்டிட்டாருன்னு தெரியும் இல்லை? இந்த பாவம் இருந்து என்ன பண்ணுது? மரணத்தை கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பாவத்தையே ஒழிச்சு கட்டிட்டார் ஆண்டவர். பாவத்துக்கு ஒரு மரணத்தை கொண்டு வந்துட்டார் அங்கே. அல்லேலூயா. பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அதனால் இந்த பாவம் இப்போ என்ன செய்ய முடியறதில்ல? அது வேலையை காமிக்க முடியறதில்லை. அதோடைய வல்லமையை வெளிப்படுத்த முடியறதில்லை. அல்லேலூயா. இதை நம்ம விசுவாசிக்கும் போது, புது சிருஷ்டியில் இந்த இது நமக்கு இருக்குங்கிறது தெரியும் போது இது வேலை செய்ய ஆரம்பிக்குது. இதுக்கு மேலே பாவமும் பாவம் தான் மரணம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இல்லை. அதுக்கு மேலே என்ன வந்துடுச்சு? ஆவியும் ஜீவன். இந்த ஒரு பிரின்சிபல் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. எப்படி உலகம் உண்டானதுலேருந்தே அந்த மேலே ஒரு பொருளை போட்டால் கீழே விழும் அப்படிங்கிற பிரின்சிபல் இருக்குது. ஆனால் இந்த நாள் அன்றைக்கி இன்னொரு பிரின்சிபல் வந்தது. அதுதான் என்னென்னா, இந்த ஒரு விதி, பாவத்துக்கு எதிரான ஒரு விதி. பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், பாவம் வந்து வாசலை படுத்திருக்கும் அப்படின்னு போடுறார். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், அது வாசல் என்ன செய்யுது? படுத்திருக்குது. ஆனால் அவனை என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து விட்டார். தன்னுடைய மாம்சத்தில் அவர் மரணம் அடையும் போது மரணம் என்ற ஒரு காரியத்துக்கே ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். அல்லேலூயா. அதனால் நம் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்த தேவன். பாருங்க, இந்த பெந்தைக்கோஸ்து நாள் அன்னைக்கு ஒரு புதிய வானம், ஒரு புதிய பூமியை ஆண்டு என்ன செய்கிறார்? உண்டாக்குகிறார். ஒரு புதிய கான்செப்டை உண்டாக்குறார். புதிய வழியை ஆண்டு உண்டாக்குறார். புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணின தேவன் அவருக்குள்ளே வர்றதுக்கு நமக்கு இந்த ஒரு பாதையை ஆண்டவர் உண்டாக்குறாருன்னு பார்க்குறோம். அதனால தான் இந்த ஏசாயா 66:18 வசிக்கிறோம். நான் சிருஷ்டிக்கிறதுனாலே, ஆண்டவர் சிருஷ்டிச்சு அப்படி தான் சிருஷ்டிப்பார், நல்லா தான் பண்ணுவார் இல்லை? அவர் ஒவ்வொரு முறையும் உண்டாக்குன உடனே என்ன சொன்னார்? நல்லதுன்னு சொன்னார். அப்போ நான் சிருஷ்டிக்கிறதுனால அப்படின்னா புதுசாக அவர் திரும்ப செய்ய போகிறாரு. அதை செய்யும்போது எப்படி இருக்கும்? எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும். பழைய ஏற்பாட்டில் நல்லதாக இருந்தது, இப்போ என்ன இது? எல்லாரும் மகிழ்ந்து களி கூறுகிற விதமாக இருக்கும். இந்த ஆசீர்வாதம் தேவன் கொடுக்குறார். அதனால தான் எபேசியர் 2:10 நம்ம வாசிக்கிறோம். நம்ம வந்து நற்கிரியைகளை செய்வதற்கு தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். We are the workmanship of God. நம்ம வந்து தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். எதற்கு? நற்கிரியைகளை செய்யும்படிக்கும். இப்போ வந்து நம்மளை பாவத்தை செய்கிறது அப்படிங்கிறது இல்லை. இப்போ என்ன செய்கிறோம்? நற்கிரியைகளை செய்கிறோம், நன்மையான காரியங்களை செய்கிறோம். ஆண்டவர் நல்லவர். ஆமென். பாருங்க, இந்த புதிய வானம், புதிய பூமி, இதெல்லாம் ஆண்டு கொடுத்து நம்முடைய பழைய காரியங்கள் எல்லாம் மறக்க வைக்கிற கர்த்தர். இந்த எஸ்ஐ 43:19 வாசிக்கலாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். இப்பொழுதே அது தோன்றும். ஆமென். ஆமென். பாருங்க, இதுக்கு முன்னாடி நம்ம வாசிக்கிறோம். இந்த நம்ம வாசித்த இன்றைக்கு வாக்குத்தத்த வசனமாக வாசித்த 65:17 முந்தினவைகள் இணைக்கப்படும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. மனசில் உங்களுக்கு தோன்றாது பழசு. அதுக்கு பதிலாக எது தோன்றும் தெரியுமா? புதுசாக அவர் என்ன செய்ய போகிறாரோ, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். உங்கள் மனசில் உதிக்கும். முதல்ல பழைய காரியமே தான் உதிச்சிட்டு இருக்கோம். இப்போ என்ன செய்யுது? புதுசாக அவர் என்ன செய்ய போகிறாருங்கிறது உதிக்குது. புதிய ஐடியாஸ் உதிக்குது. ஆமென். புதிய வழிமுறைகள் உதிக்குது. புதிய விதமான காரியங்கள், புதிய செயல்கள், புதிய திட்டங்கள், புதிய காரியங்கள் ஆண்டு வந்து நமக்கு தோன்ற வைக்கிறார். அதனால தான் நம்ம வாசிக்கிறோம், அவர் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குற கர்த்தர். பழைய ஏற்பாட்டில் வந்து பாதை கடலை உண்டாக்குனாரு. இப்போ வந்து வனாந்திரத்தில் என்ன செய்கிறாராம்? நதியை உண்டாக்குற. அங்கே ஜீவன் வருது, ஜீவனை உருவாக்குற கர்த்தர். இப்போ இன்றைக்கு ஆண்டு உங்கள் மூலமாக செய்யப்படுறதை கொண்டு அநேகருக்கு ஜீவன் உண்டாகிற பல காரியங்கள் நடக்கும். ஆமென். ஜீவன்கிறது சரீரப்பிரகாரமான ஒரு ஆரோக்கியம் மற்றும் அவருடைய போசாக்கு எல்லாவற்றுக்குமான காரியங்களை தேவன் நம்ம இந்த வருடத்தில் நம்மை காண செய்வார். ஸோ ஆண்டு நாட்களில் புதிய காரியங்களை
நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போயிறார். அல்லேலூயா. அதாவது எப்படி இந்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாளில் இருந்து ஒரு புதிய உலகம்தான் உண்டாயிருக்கு. ஆக்சுவலாக அது நம்ம என்றைக்கு நம்ம ரட்சிக்கப்படுறோமோ அன்றைக்கி அது புதிய உலகமாக நமக்கு மாறுது. 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பையன், நான் போன வாரம் கூட சொன்னேன், முந்தின சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், எப்படி ஃபோனில் சொல்கிறான், உள்ள மோசமானவனாக இருந்திருக்கிறான், செய்யாத தப்பு இல்லை, ஆனால் ஆலயத்தில் போய் அந்த திருவிருந்து எடுத்த உடனே அவன் என்ன ஆகிட்டான், மொத்தத்துக்கு வேற ஆளாக மாறிட்டான். வேற ஆளாக அவன் மாறிட்டான். அவனுக்கு உலகமே வேறு மாதிரி தெரியுது இப்போ. ஏன் அப்படின்னா அவனை மாற்றக்கூடிய வல்லமை அதில் இருக்குது. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய திருவிருந்தில் அந்த மாற்றக்கூடிய வல்லமை இருக்குது. அது அப்படியே நம்மளை முற்றிலுமாக மாற்றுகிறது. நானா இது அப்படின்னு சொல்ல அளவுக்கு அவனால் கட்டுப்படுத்தவே முடியல. அவன் அப்படி பேசிக்கிட்டு இருந்தான் அந்த பையன். பாருங்க, ஆண்டு இன்றைக்கு நம்மை மாற்ற விரும்புகிறார். மாற்றுறதுக்கு தான் இந்த வார்த்தைகளை தருகிறார். அது நினைச்சினார், புதிய வானம், புதிய பூமி, ஒரு பெரிய ஒரு புது விதமான காரியங்கள் நடக்கிறத நம்ம பார்ப்போம். நம்முடைய ஃபவுண்டேஷனும் சரி, நம்முடைய சோர்ஸும் சரி, இனிமேல் மாறப்போகுது. ஆமென். இது வரைக்கும் நம்முடைய ஃபவுண்டேஷன் சோர்ஸ்லாம் வேறு எங்கேயோ இருந்திருக்கும், யாரோ இருந்திருக்கலாம், எதுவாகவோ இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் எப்படி இருக்க போகுது, அது வேறு மாதிரி மாறப்போகுது. வானம் பூமி அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய இன்னொரு ஒரு விளக்கம் என்னென்னா, அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. எல்லையே கிடையாது. வானத்துக்கு ஏதாவது எல்லை இருக்கா? வானத்துக்கு அளவு இருக்குதா? தேவன் நம்மை புது காரியங்களை நமக்கு செய்யும்போது ஒரு எல்லையற்ற ஒரு ஆசீர்வாதம், அதுக்கு லிமிட் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள தேவன் நம்மை கொண்டு செல்கிறார். இந்த நாட்களில் விசேஷமாக இந்த சத்தியங்களை அறிந்து கொள்றதே ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லை? அதுவும் இந்த புதிதான பிரமாணம், ஆவியும் ஜீவனும் என்ற பிரமாணம், அதை புரிந்து கொள்வது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதை புரிந்து கொள்ளும்போது அந்த புது ரெல்மில் நம்ம நுழையும் போது பெரிய ஆசீர்வாதங்கள் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் உலகத்தை படைக்கும் போதே காணப்படுகிறவர்களும் காணப்படாதவைகளையும் படைத்தார். சில காரியங்களை வேறு கொஞ்சம் காரியங்களை வச்சு நம்ம பார்க்கலாம். மைக்ரோஸ்கோப் வச்சா பாக்டீரியாலாம் நம்ம பார்க்கலாம். ஆனால் பாருங்கள், கண்ணுக்கு தெரியாத காரியங்களும் இருக்க போய் தான் நமக்கு அதெல்லாம் பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி ஒரு வல்லமையும் ஒரு செயலும் தான் இந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். இது இதுக்கு உள்ளே நம்ம இன்னும் ஆழமாக போகும்போது பாவம் மரணத்துக்கு அங்கே இடமே இல்லை, ஏற்கனவே இல்லை. ஆனால் அதை நம்ம அனுபவிக்க ஆரம்பிப்போம். மெயின் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுப்பி இருப்போம், நாம் ஜெபிப்போம். இதாவே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய மாத்திரை எங்களுக்கு கொடுக்குற இந்த புதிய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டாக்குற தேவன், எங்களை கலிகூறுதலாக மகிழ்ச்சியாக சிருஷ்டிக்கிற கர்த்தர். முந்தினவைகள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், அவைகள் மனதிலே தோன்றுவதில்லை. ஆனால் நீர் புதிதாக செய்ய இருக்கிறது எங்களுடைய மனதிலே தோன்றுமாறுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இவர்கள் கடந்து வந்த இடுக்கண்கள், வேதனைகள் எல்லாம் மறையத்தக்கதாக, இவருடைய சாதனைகள் பெரிதாக நினைத்தவைகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று நினைக்கிற அளவில் ஆண்டவரே புதிய ஆசீர்வாதங்கள் இந்த நாட்களை உண்டாவதாக. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. நீர் வார்த்தையை கொடுத்து அதன்படியே எங்களுக்கு செய்கிற கர்த்தர். இந்த நாட்களில் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்கள் உடைய பிள்ளைகளுக்கு அளவில்லாமல் உண்டாவதாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அது இப்பொழுதே தோன்றுவதாக, மனதிலே தோன்றுவதாக. இயேசுவின் நாமத்தில் இவர்களுக்காக நீர் வைத்திருக்கிற ஆண்டவரே அந்த புதிய ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் உண்டாகட்டும். எல்லா தடைகளும் குறைகளும் மாறட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். நீ அப்படி செய்யப்படுறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகள் மாறுவதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த ஃபினான்ஸ் ஏரியாவில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இந்த நாட்களில் கட்டிடுவதற்காக நன்றி. என்னுடைய ஆதாரங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் வேறு விதத்தில் ஆண்டவரே வேறு சூழ்நிலையில் மாறப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லையற்ற ஆதாரங்கள், ஆண்டவரே எல்லையற்ற நன்மைகள் எங்களுக்காக வைத்திருப்பதற்காக நன்றி. நாட்களெல்லாம் உண்டாவதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். சரீரத்தில் சுகத்தை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். அன்று சூழ்நிலையை மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கும், கலிகூர்ந்திருக்கும் தக்கதான ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தினை கட்டளையிடுவதற்காக நன்றி. ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது ஆண்டவரே நாங்கள் உண்மையிலே கலிகூர்ந்து மகிழ்கிறது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். நீதியும் சமாதானமும் மகிழ்ச்சியுமான அந்த ஒரு சூழ்நிலை இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருடைய ஆண்டவரே வாழ்க்கையிலும் உண்டாவதாக. ஏற்கனவே செய்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். பேசுவதற்காக நன்றி ஆண்டவரே. அவைகளை அனுபவிக்கவும் ஆண்டவரே மற்றவர்களுக்கு கொடுக்கவும் தக்கதாக உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து, இந்த வார்த்தை கேட்ட ஒரு ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். திருவந்திரை நாம் பங்கு பெறுவோம்.
ஆண்டவர் இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று அவர் அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து தம்முடைய சீசலோடு கூட பந்தி இருந்தார். அப்பத்தை எடுத்து அதை பிட்டு சீசலிடம் கொடுத்து, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொன்னார். அந்தபடியே அவர் எல்லாரும் போஜனம் பண்ணின பின்பு திராட்சைப்பழ ரசம் இந்த பாத்திரத்தை எடுத்து இதில் பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக செய்யப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்று சொன்னார். ஆமென். பாருங்கள், இந்த புது உடன்படிக்கை ஆண்டவர் நமக்கு செய்கிற புதிய வானம் புதிய பூமியில் இந்த புது உடன்படிக்கையினால் நமக்கு எல்லாமே கிடைக்குது. ஆமென். அதனால் இந்த புது உடன்படிக்கைக்குள்ளே வரும்போது அவரோடு இணைஞ்சிட்டோம். அது வரைக்கும் மனிதர்கள், இப்போ தேவனோடு இணைந்திருக்கிறோம். அதனால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நம்ம அனுபவிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். இதாவே நாங்கள் நன்றியோடுமை துதிக்கிறோம். அப்பத்தி ரசத்தினர் ஆசீர்வதியும் புது உடன்படிக்கையின் மூலமாக ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் செய்ய இருக்கிற எல்லா புதிய காரியங்களையும் ஆண்டவர் அதற்கான ஒரு அஸ்திபாரத்தை கொடுத்திருப்பதற்காக நன்றி. இன்றைக்கும் விசேஷமாக இந்த திருவிருந்திலே நாங்கள் பங்கு பெறும்போது ஆண்டு எங்களுக்காக புதிய காரியங்களை செய்கிறீர் என்று விசுவாசித்து நாங்கள் நம்பிக்கையோடு தேவன் செய்கிற எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்திரிக்கிறோம் என்ற நிச்சயத்தோடு இதில் பங்கு பெறுகிறோம். உமக்கே ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஃபினான்சியலில் கூட ஆண்டவரே, இந்த நாளில் முதல் நாளில் கூட உம்மோட கூட அந்த பந்தியிலே பங்கு பெற கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, புதிய காரியங்களை புதிய ஆண்டவரே எல்லா ஆண்டவரையும் நீங்கள் புதிதாக்கிறீங்க. எங்கள் சரீரத்தை புதிதாக்கிறீங்க, எங்கள் பிஸ்னஸை புதிதாக்கிறீங்க, எங்களுடைய ஆண்டவரே எல்லா காரியங்களையும் நீங்கள் புதிதான காரியங்களாக மாற்றிக்கிங்க. அதுக்காக நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாட்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆண்டவரே அநேகருக்கு ஆசுவாதமாக இந்த நாட்கள் எங்களை மாற்றி கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சிலுவையில் நீங்கள் ஆண்டவரே உங்கள் ரத்தத்தை சிந்தி உங்கள் சரீரத்தை பிக்க கொடுத்து ஆண்டவரை சம்பாதித்த எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா சுகமும் எங்களுக்குள்ளாக காணப்படுவதற்காக நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வருகிற நாட்கள் ஆண்டவரே அப்பா புதிய காரியங்களை புதிய நாட்களை காண எங்களுக்கு கிருபை கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, புதிய காரியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் பழிப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். நீங்கள் சிலுவையில் சம்பாதித்த ஆசீர்வாதங்கள் அவங்களுக்குள்ளாக காணப்பட அவங்களை அதை அவர் உரிமையாக்கிக் கொள்ள நீங்கள் கிருபை கொடுப்பதற்காக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. நாட்களில் நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படியாக இந்த நாட்கள் ஆண்டவரே அப்பா வருகிற நாட்கள் நாங்கள் புதிய காரியங்கள் புதிய ஆரம்பமாக இந்த நாள் ஆரம்பிப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ளாக நீங்கள் கிரியை செய்து கொண்டிருக்கீங்க, அதற்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நம்ம அனைவரும் திருவிருந்திலே பங்கு பெறலாம். இதாவே நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய குமாரனுடைய சரீரத்தினாலும் இரத்தத்தினாலும் எங்களை உம்மோடு இணைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புது உடன்படிக்கையின் மூலமாக புது சிருஷ்டியாக நீ எங்களை மாற்றி ஆண்டவரே எங்களுக்காக நீ வைத்திருக்கிற புதிய வானம் புதிய பூமி என்று சகல நன்மையில் எங்களுக்கு தருவதற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மகிழ்ச்சியின் நாட்கள் மகிழ்ச்சியின் வருடங்களாக இந்த நாட்கள் உடைய பிள்ளைகளுக்கு இருக்க போகிற கை ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியாகவும் கலிகூறுதலாகவும் இவர்களை சிருஷ்டித்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாட்கள் எல்லாம் உடைய பிள்ளைகளாம் ஆசீர்வாதமாக மகிழ்ச்சியாக அநேருக்கு பிரயோஜனமாக உமக்கு மகிமையாக வாழ ஜெயமாக வெற்றியாக வாழ உடைய நாமத்தினால் வாழ்த்துகிறோம். உடைய வார்த்தையின்படியே நடப்பதற்காய் ஸ்தோத்திரம். அன்றைய செய்யப்படுற எல்லா ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் நாட்கள் எல்லாம் மகிழ்ச்சியும் ஜெயமுமாக அவர்கள் இருக்கட்டும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய போக்கில் ஒருத்தலும் காத்துக்கொள்ளும். கைட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். நன்மையும் கிருபைகளை தொடரட்டும். செய்வதெல்லாம் வாய்க்கட்டும். ஆண்டவரே, ஜெயமாக இருக்கட்டும். ஆண்டவரே சாட்சியான காரியங்களை கேட்டு உண்மை மகிமைப்படுத்தின அதிசயங்களை காண உதவி செய்கிறார். நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களை கலிகூறுதலாக நீர் சிருஷ்டித்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த மகிழ்ச்சியும் கொண்டாட்டம் உடைய வருகை விரைந்தும் உடைய வாழ்க்கையிலும் தொடரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதமும் ஆரோக்கியமும் செழிப்பும் பாதுகாவலும் ஜெயமும் நிறைந்த நாட்களாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய கணக்குகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த புதிய ஃபினான்சியல் இயர்களுடைய கணக்குகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஆசீர்வதித்து பிரதிஷ்டை செய்கிறோம்.
அது உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக ஜெயமாக இருப்பதாக செல்வதாக என்று நாங்கள் சொல்கிறோம். அப்படியே சிவருக்காய் நன்றி. உங்களுடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும், ஆசீர்வதியும், பூமியில் சகல ஜனங்களிலும் உங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் சிறந்திருக்கும்படி செய்வார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த நாட்களில் உங்களுடைய பிள்ளைகளுடைய தொழில்கள் வியாபாரங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் ஒரு மேன்மையும் ஆண்டவரே ஒரு பெருக்கத்தையும் கொடுத்து வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இவளுக்கு முன்பாக எல்லாம் ஆண்டவர் இவளுக்காக சாதகமாக இருப்பதாக மாறுவதாக ஏற்ற உதவியான நண்பர்கள் ஆண்டவர் ஆட்கள் உண்டாவார்களாக நாங்கள் சொல்கிறோம். எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர், யாவையும் செய்து முடித்த கர்த்தர், அப்படியே சிவருக்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்ட ஒரே ஆசீர்வதியும். சிவருக்காய் நன்றி, உமக்கே ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அவருடைய சகல நல்ல ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் கூட ஆண்டவர் இயேசுவின் வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஆமென்.